அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலானது நிறைவடைந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், தற்போது வரை எத்தனை பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள்? பரிதா வணக்கம். ராஜ்யசபா தேர்தலுக்கான அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நிறைவடைந்திருக்கின்றது. கடந்த திங்கட்கிழமை இதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. தற்போது இந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது. 8 நாட்களாக அதற்கான அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில மொத்தமாக இதுவரை 13 பேர் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் இதற்காக அந்த தலைமை சட்டப்பேரவையினுடைய செயலாளர் அறையிலே தான் அதற்கான அந்த விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வந்தது. மொத்தம் 13 பேர் தற்போது வரை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவகாசம் நிறைவு பெற்றது. இதில் திமுக கூட்டணி சார்பில் 4 பேர், அதாவது நேரடியாக 3 பேர் திமுக கேண்டிடேட், ஒருவர் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் நடிகர் கமலஹாசன் என மொத்தம் திமுக கூட்டணி சார்பில் 4 பேர் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதிமுக சார்பில் 2 பேர், தனபால் மற்றும் வழக்கறிஞர் இன்பதுரை, இந்த 2 பேர் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது தவிர சுயேட்சைகள் 7 பேர் போட்டி போட்டிருக்கிறார்கள். ஒருவர் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டுமானால் 10,000 ரூபாய் டெபாசிட்டாக பணம் செலுத்த வேண்டும். மேலும் 10 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கையொப்பம் பெற்று அவர்கள் தாக்கல் செய்ய வேண்டும். திமுக மற்றும் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய இந்த 6 பேரும் தலா 10 சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கையொப்பம் பெற்றுதான் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆனால் சுயேட்சைகள் 7 பேர் போட்டி போடும் நிலையில் ஒரே ஒரு எம்எல்ஏவினுடைய ஆதரவை கூட அவர்கள் பெறவில்லை என்று அதிகாரிகள் தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நாளை நடைபெறக்கூடிய இந்த மனுவை பரிசீலனை வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் போது 7 சுயேட்சைகளுடைய விருப்ப மனுக்களும் அந்த வேட்புமனுக்களும் ரிஜெக்ட் செய்யப்படும், நிராகரிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் ஒரு கூடுதல் தகவல் என்னவென்றால், திமுக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய 4 பேருமே தலா 2 மனுக்களை செய்திருக்கிறார்கள். இப்ப நடிகர் கமலஹாசன் உட்பட 4 பேருமே தலா 2 மனுக்கள், ஒரு மனு நிராகரிக்கப்பட்டாலும் கூட மற்றொரு மனு ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற அடிப்படையிலே தலா 2 என்று தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதிமுகவினர் மட்டும் தலா ஒரு மனு மட்டும்தான் தாக்கல் செய்திருக்கிறார்கள். நாளை காலை 11 மணிக்கு வேட்புமனு மீதான பரிசீலனை நடைபெறுகிறது.